ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிற முடியை தான் இப்படி மாற்ற போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற க்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸோட கேன்வாஸ் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் நியூட்ரலைசிங் க்ரீம். ஸோ ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா செக் எடுத்துகிட்டு செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் பண்ண பிறகு இப்படி தான் இருந்துச்சு என்னோட முடி. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளவுஸ் இல்லாமல் க்ரீம் அப்ளை பண்ணாதீங்க. செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டு எல்லா முடியிலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஸ்கேல்பில் படாமல். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் வாஷ் முடிச்சுட்டு ஹேர் ட்ரை நல்லா பண்ணிவிடுங்க. அகெயின் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரைட்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சின்ன செக்ஷனாக எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டாக வரும். இப்போ நம்ம நியூட்ரலைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ். க்ளவுஸ் போட்டு செக்ஷனாக பிரிச்சுட்டு எல்லா முடியிலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதுவும் 20 மினிட்ஸ் நாட் டெஸ்ட்க்கு அப்புறம் தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். ஸோ இப்போது இந்த வாஷ்க்கு அப்புறம் நம்ம ப்ளோ ட்ரை பண்ணிட்டா நம்ம ஹேர் செட். ஸோ இதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் கழிச்சு தண்ணி படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வாஷ் இப்படி தான் இருந்துச்சு என்னோட முடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.